இங்கே வந்தீங்கன்னா வெறும் 1 கிலோ கோழி வெறும் 400 ரூபான்னு நம்புவீங்களா? அதுவும் அவங்களே நீட்டாக வெட்டி கழுவி ஃப்ரெஷ்ஷாக கொடுக்குறாங்க. ஸோ அன்றைக்கி ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் கறி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நடந்து வந்துட்டு இருந்தோம். அப்போ தூரத்துலேருந்து ஒரு தம்பி கறி வெட்டிட்டு இருந்தாங்க. நம்மளும் வேகமாக போயிட்டு, தம்பி என்ன தம்பி கறி வெட்டிட்டு இருக்கீங்க, வீட்டில் ஏதாவது கறி கடை வச்சிருக்கீங்கன்னு சொல்லி கேட்டோம். இல்லைனா நம்ம வந்து வீட்டில் வளர்ப்பு கோழியெல்லாம் வச்சிருக்கோம். ஸோ கேட்குற கஸ்டமருக்கு வீட்டில் வந்து நீட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு எது கறி வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஆமாம் தம்பி எனக்கு வந்து 1 கிலோ கறி வேணும்னு சொல்லி கேட்டோம். ரேட் எவ்வளோன்னு கேட்டதுக்கப்புறம் 1 கிலோ வெறும் 400 ரூபான்னு சொன்னாங்க. இது தெரியாமல் நான் வேற பக்கம் போயிருப்பேனே. தம்பி எனக்கு 1 கிலோ போடும் தம்பி, நல்லா நீட்டாக வெட்டி கொடுன்னு சொன்னதுக்கப்புறம் தம்பி நல்லா நீட்டாக வெட்ட ஆரம்பிச்சிட்டார். ஒவ்வொரு பீஸும் பார்த்து நல்லா சின்ன சின்னதை வெட்டி நம்மளுக்கு ஏற்ற மாதிரியே வந்து வெட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, தம்பிகிட்ட கேட்டோம், தம்பி உனக்கு எப்படி இது கட்டுப்படியான்னு சொல்லி கேட்டோம். நம்ம கிட்ட பார்த்தோன்னா பல கோழிகள் இருக்கு, வீட்டு வளர்ப்பு கோழி இருக்கு, சேவை இருக்கு. ஸோ உங்களுக்கு எது வேணுமான்னு சொல்லி கேட்டாங்க. தேவைப்பட்ட நானே சொல்றேன் தம்பின்னு சொன்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பீஸ்ல வந்து கல் மண்ணு இல்லாமல் நீட்டாக பண்ணி கொடுத்து நல்லா கழுவி அதுக்கப்புறம் ஒரு கவரில் போட்டு நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா ஃபைனலி கறி வாங்கிட்டு வந்து கிளம்பியாச்சுங்க. நான் எப்படி சொன்னால் கறி வந்து பீஸே அது அதிகமாக இருக்குது. ஸோ இன்னைக்கு சண்டே வேறு சாப்பிட்டு நல்லா ரெஸ்ட் எடுப்போம். ஸோ இந்த இடம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா சீராவட்டில் வந்து சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. ஸோ